Hello friends, welcome to my channel. Today 9th standard second chapter Polynomials la factorization பத்தி பார்க்க போறோம். Factorization of the Polynomials. ax squared plus bx plus c அதாவது ஒரு quadratic polynomial எப்படி நம்ம factors பிரிக்கிறோம் அப்படினு சொல்லி பார்க்க போறோம். அதுக்கு நம்ம splitting the middle term method அந்த மெத்தடை யூஸ் பண்ணி எப்படி ஃபேக்டர்ஸாக பிரிக்கிறது, ஒரு குவாட்ராட்டிக் பாலினாமியலை எப்படி ஃபேக்டர்ஸாக பிரிக்கிறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். இந்த மாடலை பேஸ் பண்ணி தான் நம்ம வரப்போகிற எக்ஸசைஸ் சம்ஸ் எல்லாம் செய்ய போகிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்ப்ளிட்டிங் த மிடில் டேர்ம் மெத்தட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எக்ஸாம்பிள் சம்ஸ் பாருங்கள். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2x மைனஸ் 15. ஓகேங்களா? இதில் மிடில் டேர்ம்னு இருக்குது, ப்ளஸ் 2x இருக்குது. ஓகேங்களா? அதாவது ப்ளஸ் 2ன்னு எடுத்துக்கலாம், ப்ளஸ் 2 இருக்குது. ஓகேங்களா? இப்போது ஃபஸ்ட்டு டேர்மையும் லாஸ்ட் டேர்மையும் பார்க்க போகிறோம். அப்போது இங்கே என்ன இருக்குது, மைனஸ் 15 இருக்குது. அதாவது இந்த மைனஸ் 15 எழுதிக்கிறோம். இதை ஃபேக்டர்ஸாக பிரிக்க போகிறோம். ஓகேங்களா? இதோட ஃபேக்டர் என்னென்ன வரும், ஃபஸ்ட்டு டேபிளில் போட்டோம்னா 1 × 15, செகண்ட் டேபிளில் வராது. ஓகேங்களா? தேர்ட் டேபிளில் பார்த்திங்கன்னா 3 × 5 15 கிடைக்கும். ஓகேங்களா? இப்போது இந்த மிடில் டேர்ம், அதாவது இப்போ ஃபேக்டர்ஸாக அந்த 15 பிரிக்கிறோம் இல்லையா, இந்த ஏவும் அதாவது ஏ அண்ட் சி இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு ஒரு நம்பர் கிடைக்கும். இந்த நம்பரை ஃபேக்டர்ஸாக பிரிக்க போகிறோம், டேபிள்ஸ் யூஸ் பண்ணி பிரிக்க போகிறோம். பிரிக்கும்போது மல்டிப்ளை பண்ணால் இந்த ஆன்சர் வரணும். அதாவது ஏ அண்ட் சி மல்டிப்ளை பண்ணியிருப்போம் இல்லையா, அந்த ஆன்சர் கிடைக்கணும். ஆட் பண்ணால் இந்த மிடில் டேர்ம் கிடைக்கணும். அதோட வேல்யூ ப்ளஸ் 2 கிடைக்கணும். ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ண போகிறோம், இங்கே என்ன இருக்குது, மீனிங் 1ன்னு தானே அர்த்தம், 1x ஸ்கொயர். அப்போ 1 × மைனஸ் 15 என்ன கிடைக்கும், மைனஸ் 15. இதை ஃபேக்டர்ஸாக பிரிக்கிறோம். இப்போது இந்த ஃபேக்டர்ஸில் நமக்கு எந்த ரெண்டையும் ஆட் பண்ணால் மிடில் டேர்ம் வரும்னு சொல்லி நம்ம செக் பண்ண போகிறோம். இப்போ இந்த ரெண்டையும் ஆட் பண்ணும்போது மிடில் டேர்ம் வராது. இது நமக்கு மிடில் டேர்ம் வரும். எப்படின்னா, இங்கே நமக்கு என்ன கிடச்சிருக்கு, இங்கே ப்ளஸ் 2 இருக்குது மிடில் டேர்மில், இங்கே மைனஸ் 15 இருக்குது. ஸோ இந்த 3 × 5ல் இந்த ஸ்மால் நம்பருக்கு ஒரு மைனஸ் போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், மைனஸ் 3 × 5 மைனஸ் 15 கிடச்சிரும். ஓகேங்களா? இப்போ இதே மைனஸ் 3 + 5 ஆட் பண்ண என்ன கிடைக்கும், நமக்கு ப்ளஸ் 2 வேல்யூ கிடைக்கும். ஓகேங்களா? அதாவது மல்டிபிள் பண்ணால் இந்த மைனஸ் 15 கிடைக்கணும். அதாவது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணியிருப்போம்ல, ஏ அண்ட் சி மல்டிபிள் பண்ணியிருப்போம்ல, அந்த ஆன்சர் வரணும். அந்த ரெண்டு ஃபேக்டர்ஸையும் ஆட் பண்ணால் இந்த மிடில் டேர்ம் வரணும். அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் எடுத்தோடனே நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த ஃபஸ்ட்டு டேர்மையும் லாஸ்ட் டேர்மையும் மைனஸ் பண்ணி எழுதிக்க போகிறோம். எழுதிட்டு அதோடய ஃபேக்டர்ஸ் எல்லாம் எழுத போகிறோம், டேபிள்ஸ் வச்சு. ஃபஸ்ட்டு டேபிள், செகண்ட் டேபிள், தேர்ட் டேபிளில் அப்படியே அதோடய ஃபேக்டர்ஸ் எழுத போகிறோம். அப்படியே எழுதிட்டு வரும்போது நமக்கு அந்த மிடில் டேர்ம் வர மாதிரி ஏதாவது ஒரு ஃபேக்டர்ஸ் மேட்ச் ஆகும். அது எதுன்னு பார்த்துட்டு நம்ம அதை இங்கே ப்ளஸ் 2 கொடுத்துருக்கா, ஸோ நம்ம இங்கே மைனஸ் 15 வருது. ஸோ இதில் ஏதாவது ஒரு நம்பருக்கு மைனஸ் போடும்போது நமக்கு மல்டிப்ளிகேஷனில் மைனஸ் வேல்யூ வந்துடும். பட் ஆட் பண்ணும்போது இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் 2 கிடைக்குது. ஸோ இங்கே ஸ்மால் நம்பருக்கு மைனஸ் போட்டோம்னா நமக்கு என்ன கிடைக்கும், ப்ளஸ் 2 வேல்யூ கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ எந்த ஃபேக்டர் இந்த மிடில் டேர்முக்கு மேட்ச் ஆகிற மாதிரி இருக்கோ அதை நம்ம சூஸ் பண்ணி நம்ம அதில் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ இப்போ இந்த 2x எப்படி பிரிக்க போகிறோன்னா, மைனஸ் 3x + 5x. ஓகேங்களா? 5யும் மைனஸ் 3யும் ஆட் பண்ணும்போது என்ன கிடைக்கும், ப்ளஸ் 2 கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி பிரிச்சுக்க போகிறோம். எக்ஸ் ஸ்கொயர் இந்த ப்ளஸ் 2 எப்படி பிரிச்சிட்டோம், மைனஸ் 3x + 5x மைனஸ் 15. ஓகேங்களா? இப்படி பிரித்தாச்சு. இப்போது அடுத்த ஸ்டெப் என்ன பண்ண போகிறோன்னா, ரெண்டு பேராக பிரிச்சுக்கலாம். இது ஒரு பேர்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? அதாவது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3x ஒரு பேர், இது ஒரு பேர் அப்படின்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? இப்போது இந்த பேரில் பார்த்திங்கன்னா எது காமனாக இருக்கோ அதை வெளியே எடுத்துடலாம். இதில் பார்த்திங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர்டு இருக்குது, இதில் எக்ஸ் இருக்குது. ஸோ நம்ம ரெண்டுலேயுமே காமனாக எக்ஸு தான் இருக்குது. அப்போது எக்ஸை வெளியே எடுத்துடலாம். எக்ஸை வெளியே எடுத்துட்டால் இதில் என்ன இருக்குது, பேலன்ஸ் எக்ஸ் இருக்கும். இந்த மைனஸ் அப்படியே போட்டுக்கிறோம். இதில் எக்ஸை வெளியே எடுத்துட்டால் பேலன்ஸ் என்ன இருக்கும், 3 இருக்கும். ஓகேங்களா? இது ஒரு ஃபேக்டர். அப்புறம் அடுத்தது பார்க்கலாம். இந்த பேரில் ப்ளஸ் போட்டுட்டோம், ப்ளஸ் சிம்பிளுக்குனால ப்ளஸ் போட்டாச்சு. இந்த ரெண்டுலேயும் காமனாக என்ன இருக்குது, 5 தான் இருக்குது. ஸோ ஓகேங்களா? ஸோ 5ஐ வெளியே எடுத்துட்டால் பேலன்ஸ் என்ன இருக்கும், இதில் எக்ஸ் இருக்கும், இதில் மைனஸ் 3 இருக்கும். ஓகேங்களா? இப்போ மல்டிபிள் பண்ணி பாருங்கள். 5 × x 5x கிடச்சிருச்சா. இந்த 5 × மைனஸ் 3 மைனஸ் 15 இங்கே மேலே வந்துருச்சா. ஸோ நமக்கு என்ன கிடச்சிருக்கு, x × x மைனஸ் 3 + 5 × x மைனஸ் 3. ஓகேங்களா? இப்போ இந்த ரெண்டுலேயுமே பார்த்தீங்கன்னா x மைனஸ் 3 காமனாக இருக்குது.
ஓகேங்களா. ஸோ அதை வந்து ஒரு ஃபேக்டர் எழுதிட்டு பேலன்ஸ் என்ன இருக்குது எக்ஸ் ப்ளஸ் 5. ஸோ இது ஒரு ஃபேக்டர் எழுதுகிறோம். ஓகேங்களா. இவ்வளோ தாங்க. ஸ்ப்ளிட்டிங் பை மிடில் டேர்ம் மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மிடில் டேர்மை வந்து நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கணும். +2 இருக்குது, -2 இருக்கா, இந்த சைன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா. அதை வந்து ஃபஸ்ட்டு பார்த்துக்கணும். அப்புறம் இந்த ஃபஸ்ட்டு டேர்மையும் லாஸ்ட் டேர்மையும் மல்டிபிள் பண்ணி வர ஆன்சரை எழுதிட்டு அதுக்கு ஃபேக்டர்ஸ் எழுத போகிறோம். டேபிள்ஸ் யூஸ் பண்ணி ஃபேக்டர்ஸ் எழுதுவோம். அதில் வந்து மிடில் டேர்ம் வர மாதிரி ஆட் பண்ணால் மிடில் டேர்ம் வர மாதிரி இருக்கிற ஃபேக்டர்ஸை நம்ம மேட்ச் பண்ணி நம்ம வந்து ஃபேக்டர்ஸாக பிரிக்கிறோம். ஓகேங்களா. இன்னொரு எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தா உங்களுக்கு நல்லா புரியும். y² - 5y + 6. ஓகேங்களா. இதில் வந்து பார்த்திங்கன்னா மிடில் டேர்ம் என்ன இருக்குது -5 இருக்குது. ஓகேவா. -5 இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு டேர்மையும் லாஸ்ட் டேர்மையும் மல்டிபிள் பண்ணும்போது என்ன கிடைக்குது 6 கிடைக்குது. ஓகேங்களா. இப்போ 6ஐ வந்து ஃபேக்டர்ஸாக பிரிக்கலாம். ஃபஸ்ட் டேபிளில் வந்து போட்டிங்கன்னா 1 × 6, செகண்ட் டேபிளில் 2 3s are 6. ஓகேங்களா. இப்போது நமக்கு -5 இருக்கிறனால இந்த 2 × 3 வந்து பார்த்திங்கன்னா மேட்ச் ஆகுது. ஓகேங்களா. ஆட் பண்ணால் 5 வர மாதிரி இருக்குது. ஸோ நம்ம இந்த ஃபேக்டர்ஸை எடுத்துக்க போகிறோம். இப்போது இந்த 2 × 3 வந்து மல்டிபிள் பண்ணால் +6 வரணும், ஆட் பண்ணால் -5 வரணும். ஸோ அப்போ என்ன பண்ண போகிறோன்னா ரெண்டுக்குமே மைனஸ் போட்டுக்க போகிறோம். -2 × -3. இப்போ மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். அப்போ +6 கிடச்சிடும். இந்த லாஸ்ட் டைம் கிடச்சிருச்சா. இப்போது ஆட் பண்ணும்போது -2 + -3 ஆட் பண்ணும்போது என்ன கிடைக்குது -5 கிடச்சிடுது. ஓகேவா. மிடில் டேர்ம் கிடச்சிடுது. மல்டிபிள் பண்ணால் உங்களுக்கு இந்த டேர்ம் கிடைக்கணும் 6 கிடைக்கணும். ஆட் பண்ணும்போது மிடில் டேர்ம் கிடைக்கணும். ஓகேங்களா. இப்போ -2 -3 அதுதான் வந்து மிடில் டேர்மை வந்து ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா. இப்போ எடுத்து எழுதலாம். y² - 2y - 3y + 6. ஓகேங்களா. இப்போ அடுத்தது வந்து இந்த பேராக பிரிச்சுக்கலாம். இது ஒரு பேர், இது ஒரு பேர். இந்த ரெண்டுலேயும் காமனாக இருக்கிறது என்னது y தான் காமனாக இருக்குது. ஸோ ஒய் வெளியே எடுத்துட்டோம். இதில் ஒய் வெளியே எடுத்துகிட்டா பேலன்ஸ் y இருக்கும். இதில் -2yல ஒய் வெளியே வந்துச்சுன்னா -2 இருக்கும். ஓகேங்களா. இங்கே என்ன சிம்பிள் கொடுத்துருக்காங்க மைனஸ். ஸோ மைனஸ் போட்டுக்கிறோம். இந்த ரெண்டுலேயும் காமனாக என்ன இருக்குது 3 தான் காமனாக இருக்குது. ஸோ 3ஐ வெளியே எடுத்துட்டா y தான் இருக்கும். இங்கே -2 இருக்கும். ஏன்னா இங்கே வந்து மைனஸ் இருக்குது இல்லைங்களா. அப்போ ஆல்ரெடி ஒரு மைனஸ் வந்ததுனால இங்கே -2 தான் இருக்கும். ஓகேங்களா. இப்போ மல்டிபிள் பண்ணி பாருங்கள். 3 × y -3y வந்துருச்சா. -3 × -2 + 6 மேலே கிடச்சிருச்சா. ஸோ நம்ம கரெக்டாக தான் ஃபேக்டர்ஸ் பிரிச்சுருக்கோம். ஓகேங்களா. இப்போது ப்ராக்கெட்டில் வந்து மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா இந்த y - 2 இந்த ப்ராக்கெட்டில் வருதுன்னா அடுத்த ப்ராக்கெட்டில் அதே தான் வரும். சரிங்களா. y - 2 தான் கிடைக்கும். இப்போ ரெண்டுலேயுமே காமனாக y - 2 இருக்குது. அதை ஒன்று எடுத்துகிட்டு ஒரு ஃபேக்டராக பேலன்ஸ் என்ன இருக்குது y - 3. அப்போது அது ஒரு ஃபேக்டராக எடுத்துட்டோம். ஸோ இதுதான் நமக்கு கிடச்சிருக்கிற ஃபேக்டர்ஸ். ஓகேங்களா. இப்போ இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த குவாட்ராட்டிக் பாலினாமியலில் வந்து பார்த்திங்கன்னா இந்த y² முன்னாடி வேறு எதுவுமே இல்லாமல் வெறும் 1 மட்டும் வந்துருந்துச்சு. ஸோ நம்ம அப்படியே எடுத்து போட்டுட்டோம். சரிங்களா. இப்போ வந்து இதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு நம்பர்ஸ் வந்தால் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். அதாவது x² கோஎஃபிஷியன்ட் வந்து ஏதாவது நம்பர் கொடுத்துருப்பாங்க. 1 இல்லாமல் வேறு ஏதாவது நம்பர் இருந்தால் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள் இங்கே 6x² கொடுத்துருக்காங்க ப்ளஸ் 17x + 5. இதுதான் நமக்கு கொடுத்துருக்குற குவாட்ராட்டிக் பாலினாமியல். இப்போ வந்து 6ஐயும் 5ஐயும் மல்டிபிள் பண்ண நமக்கு என்ன கிடைக்குது 30 கிடைக்குது. இப்போ என்ன பண்ண போகிறோம் 30ஐ வந்து ஃபேக்டர்ஸாக பிரிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு டேபிள்லேருந்தே போட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு எந்த ஒரு ஃபேக்டருமே மிஸ் ஆகாமல் வரும். அப்போ தான் வந்து எது வந்து இந்த மிடில் டேர்மோட மேட்ச் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். சரிங்களா. இப்போ ஃபஸ்ட் டேபிள் பார்த்திங்கன்னா 1 × 30, செகண்ட் டேபிளில் வந்து பார்த்திங்கன்னா 2 × 15. ஸோ நமக்கு இந்த செகண்ட்லேயே கிடச்சிருச்சு. ஏன்னா மிடில் டேர்ம் வந்து பார்த்திங்கன்னா 17 இருக்குது. ஸோ 15ஐயும் 2ம் ஆட் பண்ணால் நமக்கு 17 கிடச்சிரும். ஓகேங்களா. ஸோ 2 × 15 30 மல்டிபிள் பண்ணும்போது ஆட் பண்ணும்போது 17 கிடைக்குது. ஓகேங்களா. ஸோ 17 எப்படி பிரிக்க போகிறோம் 17xஐ 2x + 15xன்னு பிரிக்க போகிறோம். 6x² + 2x + 15x + 5. ஓகேங்களா. அடுத்த ஸ்டெப் வந்து பேராக பிரிச்சு போகிறோம். இது ஒரு பேர், இது ஒரு பேர். ஓகேங்களா. இப்போ இந்த ரெண்டுலேயும் காமனாக இருக்குது என்ன இருக்குதுன்னு சொல்லி பார்க்குறோம். இந்த ரெண்டுலேயும் எது காமனாக இருக்குது 2x இருக்குது. இங்கேயும் 2x இருக்குது, இதுலேயும் 2x இருக்குது. ஸோ 2xஐ வெளியே எடுத்துகிறோம். வெளியே எடுத்துட்டோம்னா பேலன்ஸ் இதில் என்ன இருக்கும் 2x வெளியே வந்தால் 3x இருக்கும். ஓகேங்களா. இப்போ மல்டிபிள் பண்ணி பாருங்கள். 2 × 3
6 x into x x square. ஓகேங்களா, உங்களுக்கு எப்படி புரிஞ்சுதா? அடுத்தது ப்ளஸ் 2x வெளியே எடுத்துட்டால் 1 கிடைக்கும். ஓகேங்களா, அடுத்த பேரில் ப்ளஸ் போட்டோம். இந்த ரெண்டுலேயும் காமனாக இருக்கிறது 5 தான் காமனாக இருக்குது. ஓகேங்களா, இங்கே 5 இருக்குது, இந்த 15லேயும் 5 இருக்குது. ஓகேவா, ஸோ 5 வெளியே எடுத்துட்டால் நமக்கு என்ன இருக்கும்? பேலன்ஸ் 3x இருக்கும். ப்ளஸ் 5 வெளியே எடுத்துட்டால் 1 தான் இருக்கும். இப்போ பாருங்கள், 5 into 3x 15x, 5 into 1 5. ஓகேங்களா, கரெக்டாக இருக்கா? இப்போது காமனாக 2 இருக்குது. இது 3x + 1 2 பக்கம் இருக்குது. அப்போ அதை வெளியே எடுத்துட்டோம். பேலன்ஸ் வந்து 2x + 5 இருக்குது. ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து கொடுத்துருக்கிற குவாட்ரேட்டிக் பாலினாமியலோட ஃபேக்டர்ஸ். ஓகேங்களா, ஒன்றுமே இல்லைங்க. ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கும் போது a and c மல்டிபிள் பண்ணோம். அதாவது x² கோஎஃபிஷியன்ட்டையும் கான்ஸ்டன்ட்டையும் மல்டிபிள் பண்ணோம். மல்டிபிள் பண்ணி வர ஆன்சரை எடுத்து எழுதிட்டு அதை வந்து நம்ம ஃபேக்டர்ஸாக பிரிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு டேபிள்லேருந்து எழுதிக்கோங்க வரிசையாக. இப்போது அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மிடில் டேர்ம் என்ன இருக்குதுன்னு பார்க்கணும். 17 இருக்கா? ஸோ எழுதியிருக்கிற அந்த ஃபேக்டர்ஸில் வந்து எந்த 2 ஃபேக்டரையும் ஆட் பண்ணால் 17 வருதோ அதை எடுத்து நம்ம பிரித்து எழுதிக்க போகிறோம். அப்படியே ஃபேக்டர்ஸாக போட போகிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மைனஸ் ப்ளஸ் வேல்யூ வந்து நீங்கள் கவனமாக பார்க்கணும். அப்போ வந்து மைனஸ் வந்துச்சுன்னா உங்களுக்கு எந்த நம்பருக்கு மைனஸ் போட்டால் இந்த மிடில் டேர்ம் வருமோ அந்த நம்பரை பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி மைனஸ் போட்டுக்கணும். சரிங்களா, இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.